Student, 12th standard chapter 5 exercise 5.1 sum number 12. If the equation 3x square plus 3 minus p into xy plus qy square minus 2bx equal to 8pq, represent the circle, find p comma q. Also determine the center and the radius of the circle. Okay, first ஒரு equation of represent our circle வேல்யூ கேட்குறாங்க. அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன்னா PQ வேல்யூ ஃபர்ஸ்ட் PQ தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு அப்போ Q P வேல்யூ தெரியாது, அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்சோ திரும்பி நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க, அந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ண PQ சொன்னா கண்டுபிடிச்சிட்டு திரும்பி என்ன பண்ணலாம், அந்த PQ சப்ஜெக்ட் பண்ணிட்டு திரும்பி ஒரு சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிள் வந்து என்ன சென்டர் ரேடியஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் PQ மட்டும் கம்பேர் பண்ண. PQ கம்பேர் பண்ண போறேன்னு தெரியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட் y ஸ்கொயர் ஈக்குவல் பண்ண போறோம். xy மல்டிபிகேஷன் இருக்குது நம்ம ஃபார்ம். xy மல்டிபிகேஷன் ஃபங்க்ஷன் தானே நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர். x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது, y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் q இருக்குது. அப்போ q ஈக்குவல் டு 3 ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy ஈக்குவல் டு 0. எப்படின்னா xy கோஎஃபிஷியன்ட் 0 எடுத்துக்கணும். அப்போ xy கோஎஃபிஷியன்ட் 3 மைனஸ் p ஈக்குவல் டு 0னா அப்போ p மைனஸ் p சொன்னா ப்ளஸ் ஆயிடும், p ஈக்குவல் 3. இப்போ p வேல்யூக்கு 3, q வேல்யூ 3 கொண்டு ஈக்குவேஷன் இல்லை 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 3x ஸ்கொயர் 3 மைனஸ் 3 xy plus 3 p y square plus 2 into 3 into x minus 8 into 3 into 3. p க்கு 3 q க்கு 3 யூஸ் பண்ணுங்க. இப்போ 3x square is 0 ஆயிடும். அப்போ 3y square இது 6x 3 9 9 8 சார் minus 72. நமக்கு என்ன எப்பவுமே சர்க்கிள் வேணும்ப்பா. இப்போ நமக்கு pq ஃபைண்ட் பண்ணிட்டு திரும்பி ஒரு ஜெனரல் சர்க்கிள் ஈக்குவேஷன் போடணும். டேரக்டா நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ x ஸ்கொயர் y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பக்கத்துல எதுவுமே வேல்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்கே இன்ஃபார்ம் பண்ணிருப்போம் 11th சம்ல. அதே சேம் 3 இருக்குது. அப்போ 3 எல்லாம் போத் சைடு டிவைட் பண்ணுங்க. நான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6/3 வரும், 2 டைம்ஸ் இருக்கும். தென் 3 டிவைட் பண்ணால் 24 டைம்ஸ் ஈக்குவல் எல்லாம் ஹோல் டைம் 3 எல்லாம் டிவைட் பண்ணுறேன். இதுதான் ஈக்குவேஷன் 2. தர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் x ஸ்கொயர் y ஸ்கொயர் 2gx plus 2fy plus c ஈக்குவல் 0. இந்த x ஸ்கொயர் y ஸ்கொயர் அதுக்கு தான் இந்த 3 எல்லாம் டிவைட் பண்ணாங்க. ஓகே, அப்போ x ஸ்கொயர் கரெக்ட் ஆகுது, y ஸ்கொயர் கரெக்ட். இப்போ 2g ஈக்குவல்னா நமக்கு x கரெக்ட் ஆகுது. அப்போ 2g ஈக்குவல்னா வரும் -2. அப்போ g equal to -1. -2/2 -1. Next f இல்லைனா 2f equal to f இல்லை அப்போ என்ன ஈக்குவல் டு 0. f equal to 0 தான் நமக்கு. ஓகே, அப்போ c equal to நம்ம c வேல்யூ -24. therefore சென்டர் பாயிண்ட் -g, -f. g க்கு என்னது -1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், f வேல்யூ 0. ஓகே, அப்போ சென்டர் 1, 0. ரேடியஸ் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் மைனஸ் c. g ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, f நான் 0 பண்ண 0 மைனஸ் அப்படியே இருக்கும். சி வேல்யூ -24 மைனஸ் ப்ளஸ் 24. இப்போ 24 ஒன்று ஆட் பண்ணால் 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்குன்னா 5 யூனிட்ஸ். அப்போ சென்டர் 1, 0, ரேடியஸு 5 யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் PQ ஃபைன் பண்ண சொன்னாங்க, P3 Q3 ஃபைன் பண்ணிட்டோம். திரும்பி ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆகிடுச்சு, சர்க்குலர் ஈக்குவேஷனு. அந்த சர்க்குலர் ஈக்குவேஷன்லேருந்து ரேடியஸு நமக்கு சென்டர் பாயிண்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, கொடுத்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ரிசல்ட்டை ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, thank you student.